வல்லவராக இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். இம்மட்டும் நம்மை காத்த கர்த்தர் இனிவரும் காலங்களிலும் நேரங்களிலும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரை நாம் அழைப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவதற்கு வாழ்வார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவரே, என்னை சந்திக்க வந்திடுவரே, என்னை என்றும் வழி நடத்துவரே, என்னை சந்திக்க வந்திடுவரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, உலகமும் பாபிசமும் அழித்திட்டாலும் உலகமும் பாபிசமும் அழித்திட்டாலும் வேகமே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே இந்த வாழ்விலே இயேசு போதுமே. அமர்ந்த தண்ணீரை நகர்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நகர்த்திடுவார், ஆத்துமாவை இந்த வாழ்விலே இயேசு போதுமே. ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் அழிவிட்டாலும் இந்த வாழ்விலே இயேசு நீங்க எங்களுக்கு போதும் சுவாமி, நீர் எங்களுக்கு போதும். நீர் எங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். நீர் எங்களை வழி நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறீர். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தரானவர். எங்களை காக்க போதுமானவராக இருக்கிறீர்.
ஆபத்துக்களில, துன்பங்களில, கண்ணீரின் பாதையில, நோயில, நொடியில கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இதுவரை இருந்தீரார்கள். நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். உமக்கு நன்றிகளை ஏற்பிக்க நாங்கள் இந்த வேளையில ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான ஆராதனை வேளையில ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய நன்றியர்களான இருதயத்தை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் பருகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் உங்களை முகமுகமாக சந்திக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருப்படினால கரங்களை கட்டி முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்றோம். அதே போல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய ஆயர், தலைமை ஆயர் மற்றும் பொறுப்பாளர்கள், சபை மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். நாம் அந்த வார்த்தையை முதலாவது வாசிக்க கேட்கலாம். வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறதை நாம் வசனத்தின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் ஏன் ஆண்டவரை என்னுடைய முதற் பலனாலும் என்னுடைய எல்லா விளைவின் பொருளாலும் நான் ஏன் கனம் பண்ண வேண்டும்? முதல்ல நாம் அப்படித்தான் ஒரு கேள்வி நமக்குள் கேட்கப்பட வேண்டும். ஏன் நான் செய்ய வேண்டும்? ஏன் ஆண்டவரை நான் கனம் பண்ண வேண்டும்? எதற்காக ஆண்டவரை நான் கனம் பண்ண வேண்டும்? வாசியுங்கள். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக ஆமா ஆமா ஆமா. ஏன் என்று சொன்னால், ஏன் நான் ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும் என்று கேட்டா, நாம் முதலாவது நினைக்க வேண்டும், இது ஆண்டவர் கொடுத்த வாழ்வு. ஆண்டவர் எனக்கு வாழ்வு அளிச்சிருக்கிறார், எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நான் வாழ்வதற்கு ஒரு பூமியை கொடுத்திருக்கிறார், அந்த பூமியில என்னை ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார், எனக்கு வாழ்வளித்திருக்கிறார், எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், என்னை மீட்டிருக்கிறார், தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை ஆண்டவர் மீட்டிருக்கிறார், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், என்னை காண்கிறவராக இருக்கிறார், என்னோடு பேசுகிற தேவனாக அவர் இருக்கிறார், எனக்கு வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார், எனக்கு எல்லாமாக இருக்கிறார். ஆகவே நான் அவரை என்ன பண்ணணும்? கனம் பண்ண வேண்டும். நான் எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும்.
இன்னைக்கு வாசிக்க கேட்டு அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் அதை தான் நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கி ஒரு தோட்டக்காரன் இடத்துல கொடுத்ததாக அங்கே ஒரு செய்தி வருகிறதை நாம் பார்க்கலாம். சரி, நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு செய்திக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். நாங்க எந்த சபையிலையும் கேட்கிற 2 காரியங்கள் உண்டு. 2 காரியங்கள். முதலாவது, எல்லா சபைகளிலும் சபை மக்களிடத்துல ஒரு வேண்டுகோளாக நாங்கள் கேட்கிறது. ஒன்று, ஐயாவை சொல்லிட்டாரு, டைம் குறிச்சிட்டாரு, அதனால அதை பத்தி நான் பேசுறேன், அதனால அதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன காரியம் என்றால், நானா பேசிட்டு போக மாட்டேன். புரியுதுங்களா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நானா பேசிட்டு போக மாட்டேன். நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். நான் என்ன பண்ணுவேன்? கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். செய்தியில அதுக்காக பெரிய கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன், பயப்படாது. பெரிய கேள்வி பெருசெல்லாம் கேட்கவே மாட்டேன். சின்ன சின்ன கேள்வி செய்தி ஊடாக கேட்பேன். வேற ஒண்ணும் கேட்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்டா தெரிஞ்சாலும் பதில் சொல்ல மாட்டாங்க, தெரியுமா? தெரிஞ்சாலும் என்ன கேட்டா கூட யாரும் சொல்ல மாட்டேன். இப்ப நான் பிரசங்கியாரா இங்க வந்திருக்கிறேன். நான் அங்க உட்கார்ந்து இருந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நானும் அமைதியாக. ரைட்டா? ஏன் சொல்லுங்க பாப்போம். எதுக்காக நம்ம பதில் சொல்ல மாட்டோம்? வெரி குட், கரெக்டானது, சரியானது. தப்பாயிட்டோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு நாங்க ஒரு காரியத்தை ஆலயத்தின் மக்களுக்கு ஒரு விட சொல்லணும். நீங்க எதை சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். புரியுதா? நீங்க எதை சொன்னா, நான் கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல மாட்டீங்க? தப்பாயிடுமோன்னு தான். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? நீங்க எதை சொன்னாலும் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ரைட்டா? நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, ரைட்டு, நீங்க வேணா இப்ப இங்க இருந்து பாருங்க. என்னுடைய செய்தி முடிகிற வரைக்கும் நீங்க பாருங்க, தப்புன்ற வார்த்தை வரவே வராது. செய்தி முடிகிற வரைக்கும் பாருங்க, வரவே வராது. ரைட்டு. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரணும். நான் சொல்றதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லிட்டு போனா அப்புறம் நீங்க எதுக்கு கேட்பீங்க? ரைட்டா? கரெக்டா? நான் சொல்றதெல்லாம் நீ ரைட்டுன்னு சொன்னா அப்புறம் நீங்க எதுக்கு? அப்போ எது சரி? சரி என்பதையும் நாங்கள் செய்தி கூடாவே சொல்லிட்டே போயிடும். செய்தியிலே சரி எதுவும் வந்துடும். அப்ப என்ன பண்ணணும்? கவனித்து கேட்க வேண்டும். அப்ப கேள்வி கேட்கறதுக்கும் பதில் சொல்றதுக்கும் கவனிச்சு கேட்கணும். பதில தெரிஞ்சுக்கிறதுக்கும் கவனித்து கேட்க வேண்டும். செய்தி ரைட்டா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இங்க வந்த உடனே இந்த பகுதியில் அப்படியே சுற்றி பார்த்தேன். ஒரு அழகான ஆலயம் இருக்கிறது, பழைய ஆலயம். அந்த ஆலயம் 1886 அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன். 1886 இல்லையா? அவ்வளவு பழமையான ஒரு ஆலயம், மிக அழகான ஆலயம், மிக அழகான ஆலயம், ரொம்ப அழகான ஆலயம். நிச்சயமா நான் சொல்வேன், நிச்சயமாக ஒரு அழகான ஆலயம் பின்னாடி இருக்கு. அப்படின்னா இங்க சுவிசேஷம் என்பது அறிவிக்கப்பட்டு இந்த பூமியில, இந்த பகுதியில எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருடத்திற்கு முன்பு? இப்ப 1886 அந்த ஆலயம். அதற்கு முன்பாக குறைந்தபட்சம் ஒரு 50 வருஷம், ரைட்டா? அல்லது ஒரு 75 வருடம் இல்லையா? கண்டிப்பா 1000. அப்ப 1800களிலே இந்த பகுதியில ஆண்டவருடைய வார்த்தை அல்லது சத்தியம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நாம் என்ன நிலையில இன்றைக்கு வாழ்ந்து என்ன நிலையில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால் நான் சொல்வேன், மதுரையினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா? 3.22% மட்டுமே. கிறிஸ்தவர்களுடைய சதவீதம் என்ன? 3.22%. ஏன்? எதற்காக? ஏன் இந்த சூழ்நிலை? ஏன் இந்த நிலை? இன்னைக்கு உலகம் அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேலை மையமா வச்சு இன்னைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. மிக பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. அது இன்னைக்கு என்ன நிலை தெரியுமா? இன்னைக்கு என்ன நிலை தெரியுமா? அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டா, இந்த யுத்தம் இந்தியாவை பாதிக்கும். இந்தியாவை மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்தையும் பாதிக்கும். ஏன் என்று சொன்னால், எரிபொருள் அங்கிருந்து தான் வரணும். நாம கிட்டத்தட்ட 86% எரிபொருளை நாம் இறக்குமதி செய்கிற நிலையில் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம் ஏன் இந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தருணம் இது என்பதை மறந்துவிடக் கூடாது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டிய நாம், அல்லது சுவிசேஷ உச்சத்தில் இருக்க வேண்டிய நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஒரு விஷயத்தை எனக்கு பதில் சொல்லுங்க. இதுல இருந்து போலாமா, இல்ல நான் வேற மாத்திக்கலாமா? நான் பாத்துக்கிறேன். சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் எத்தனை வகை? சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் எத்தனை வகை? நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், தப்புனே சொல்ல மாட்டேன். நீங்க என்ன வேணா சொல்லலாம், தப்புனே சொல்ல மாட்டேன். சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் எத்தனை வகை? இயேசு கிறிஸ்து பற்றிய நற்செய்தி. ஓ, வெரி குட். எத்தனை வகைப்படும்? 2. ஐயா சொல்லுங்க, என்னது 2? அறிவித்தல், செயல்படுத்தல். அப்படிதானே? அறிவித்தல், செயல்படுத்தல். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, வெரி கரெக்டா சொன்னீங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். குறிச்சுக்கங்க, குறித்துக் கொள்ளுங்கள். சுவிசேஷம் என்றால் பிறப்பு, வாழ்வு, இறப்பு, உயிர்ப்பு, பரமேறுதல், வருகை, நித்திய ஜீவன். இந்த 7 சுவிசேஷம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் என்றால் என்ன? பிறப்பு, வாழ்வு, இறப்பு, உயிர்ப்பு, வருகை, நித்திய ஜீவன், பரமேறுதல். இந்த 7 அந்த சுவிசேஷத்திலே அடக்கம். ஐயா சொன்னாங்க, சுவிசேஷம் எத்தனை வகைப்படும் என்றால், ஐயா சொன்னாங்க 2. ஆனா அந்த 2 கரெக்ட். அவர் சொன்ன காரியங்கள்ல இப்ப நம்ம பார்க்கலாம் என்ன 2 என்பது. ஒன்று வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம்.
24வது வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? கிருபையின் சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கா? கிருபையின் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கா? அது ஒரு சுவிசேஷம். சரி, இப்ப வாசிங்க எபேசியர் 1:13. அங்க ஒரு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பின் சுவிசேஷம். இப்ப முதல்ல என்ன சொன்னீங்க? கிருபையின் சுவிசேஷம். அடுத்தது ரட்சிப்பின் சுவிசேஷம். மூன்றாவது ரோமர் 15:19. ரோமர் வாசிங்கம்மா. அங்க ஒரு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சுவிசேஷம்? கிறிஸ்துவின் சுவிசேஷம். இந்த 3 சுவிசேஷங்களும் ஒன்று. ரைட்டா? மூன்றும் என்னது? ஒன்று. ஒரே சுவிசேஷத்தை தான் இந்த நான் சொன்னேன் இல்லையா, பிறப்பு, வாழ்வு இல்லையா, அந்த அடிப்படை 7 பகுதிகளை சொன்னோம் இல்லையா. ஏன்னா வேற செய்திக்காக வந்திருக்கிறேன், அதை நான் சும்மா உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிளுக்காக சொல்லணும். அந்த நோட்டீஸ்ல கூட நற்செய்தின்னு சொல்லி ஒரு காலம் போட்டிருக்கு, அதுக்காக ஒரு 5 நிமிஷம். அதுக்காக நேரம் இருந்தா இன்னும் கொஞ்சம் அதை தெளிவா பேசலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் அதை கொஞ்சம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அதை சேர்த்துக்கலாம். இப்ப இந்த 3 காரியங்கள், கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், அத்தனையும் ஒரே சுவிசேஷத்தை குறித்து சொல்லுகிறது. சரி, இப்ப 2வது சுவிசேஷம் என்ன என்று பார்க்க வேண்டும். 2வது சுவிசேஷம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம். வெளிப்படுத்தல் 14:6. அதேதாங்க, அதுதான். ஹல்லேலூயா. இது 2வது சுவிசேஷம். நாம எந்த சுவிசேஷத்தை மட்டும் பார்த்திருக்கிறோம் தெரியுமா? எந்த சுவிசேஷத்தை மட்டும் அறிந்திருக்கிறோம் தெரியுமா? நாம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் கிருபையின் சுவிசேஷத்தை மட்டுமே அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்க வேண்டிய ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. அது என்ன சுவிசேஷம் என்றால் நித்திய சுவிசேஷம். அது என்ன நித்திய சுவிசேஷம்? 7வது வசனத்தை வாசியுங்கள். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயம் தீர்க்க வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும். இப்ப இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாததுனாலதான் என்னாச்சு? இந்த சுவிசேஷம், இந்த நித்திய சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படாததுனாலேதான் இன்றைக்கு 3.2% நின்றுட்டோம். புரியுதா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் மிகுந்த விசாரத்தோடு நம்மை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். மிகுந்த வேதனையோடு நம்ம எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த பூமியில கொண்டு வந்தார். நம்ம எல்லாரையும் ஒரு நோக்கம். என்ன நோக்கம் தெரியுமா? நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு நோக்கத்தை மையமாக வைத்துதான்
நம்மை ஆண்டவர் இந்த பூமியில உருவாக்கினார். சரி, இத நம்ம அடுத்த வாய்ப்பு வரும்போது நிறைய காரியங்களை குறித்து பேசலாம். இப்பொழுது செய்திக்குள்ள போகலாம். வாங்க வாசியுங்கள். கலாத்தியர் 1:15. இல்லம்மா, கலாத்தியர் 1:15. ஆமா, அவர் நம்முடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார், அல்லது பெயர் சொல்லி அழைத்த தேவனாக அவர் இருக்கிறார். தாயின் கருவில் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை வெறுமனே படைக்கல, வெறுமையாக நம்மை சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு படைக்கல. ஆண்டவர் நமக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை குறித்து நாம் வேறொரு சமயத்துல நாம பார்க்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்னை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஏசாயா 45:18 வாசி. இல்லம்மா, 45:18. வானங்களை சிருஷ்டித்து ஆமா, இப்ப ஆண்டவர் இந்த பூமியை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்வதற்காக கொடுத்திருக்கிறார். அதை பெருமையா இருக்க படைக்கல. அதுல நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக, அவருக்கு சாட்சியுள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியை உருவாக்கி நமக்கு இந்த பூமியை நமக்கு குடியிருப்பாக கொடுத்திருக்கிற கருத்து. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நீதிமொழிகள் 3:9. ஏன் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும்? எதற்கு கனப்படுத்தணும்னா, ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கி கொடுத்திருக்கிறார், எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், எனக்கு வாழ்வளித்திருக்கிறார், என்னை பராமரித்துக் கொண்டிருக்கிறார், எனக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். நான் அந்த நோக்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். அந்த நோக்கத்தை நோக்கி நான் பயணிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை என்ன தெரியுமா? நாம் வேறு வேறு சிந்தனைகளோடு, வேறு வேறு எண்ணங்களோடு, பல்வேறு சிந்தனைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலதான் இன்னைக்கு நிறைய போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய போராட்டங்கள். இன்னைக்கு நாம் ஆண்டவருக்குள் வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எந்த நம்பிக்கையில் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருக்கிறார்கள் தெரியாது இல்லையா? ஆனால் நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் நமக்கு அவரு நமக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தர். நாம் கேட்டவர் நமக்கு ஜீவனை தரல, அவராகவே நமக்காக இந்த பூமியில வந்து மரித்து ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டவராக அவர் இருக்கிறார். இந்த காரியங்களை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. வாசியங்கள் அதே ஏசாயா 40:22. ஆமா, பூமி உருண்டை. இன்னைக்கு இந்த பூமி உருண்டையை குறித்து சத்திய வார்த்தை சொல்லுகிறது. பூமி உருண்டை. பூமி என்னன்னு? பூமி உருண்டை என்பதை சத்திய வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. இது எப்ப எழுதப்பட்டது தெரியுமா? இது நேற்று எழுதல, ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி எழுதல, ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக எழுதல. இது ஆதியில எழுதப்பட்டது. அப்ப இது ஆண்டவர் தான் சிருஷ்டிகர் என்பதற்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கிற சாட்சிகள் நமக்கு வேதத்துல ஏராளம் இருக்கிறது. ஏராளமான சான்றுகள் வேதத்தில் ஆண்டவர் தான் கர்த்தர், ஆண்டவர் தான் ரட்சகர், ஆண்டவர் தான் தேவன் என்று சொல்லி நமக்கு ஒவ்வொரு நொடியும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற சூழல் இருக்கிறது. ஆனால் நாம் அதையெல்லாம் எண்ணி பாராதபடிக்கு நாம் வழிவிலகி போய் கொண்டிருக்கிற ஒரு சூழலுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாசியுங்கள் ஏசாயா
54:5. ஆமா, அப்படியே வாசிங்க. ஏசாயா 66:2. கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் என்ன பண்ணணும்? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தருணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? எத்தனை வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குது? 1. எத்தனை வீட்டுல குடும்ப ஜெபம்? 2, 3, 4, 5, 6, 7. 7 குடும்பம், 7 வீட்டுல. வெரி குட். ஏன் மற்ற குடும்பத்துல நடக்கல? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா? எல்லாருக்கும் தெரியும், அந்த வசனம் நமக்கு நன்றாக தெரியும். நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு அங்கேதான் ஆரம்பமாகிறது. நம்முடைய உறவு என்பது ஆண்டவருக்கும் நமக்குமான உறவு எங்கே ஆரம்பமாகிறது? குடும்ப ஜெபத்திலே தான் ஆரம்பமாகிறது. ஆனா இன்னைக்கு என்னால நிச்சயமாக சொல்ல முடியும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் தனி ஜெபம் இருக்கிறது. கரெக்டா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் தனி ஜெபம் இல்லைன்னு யாரும் நீங்க சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். என்னால பண்ண மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தனி ஜெபம் இருக்கிறது, ஆனால் குடும்ப ஜெபம் இல்லை. ஏன் ஏன் இல்லை? நீங்க தான் பதில் சொல்லுங்க. அப்ப எப்படி நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு பலப்படும், மேம்படும், உயரும்? நாம் அவருக்காக சாட்சியுள்ள மக்களாக வாழ்வோம் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் மார்க்கு 12:43-44. எந்த அடிப்படையில ஆண்டவர் அப்படி சொன்னார்? எந்த அடிப்படையில? என்னமா இல்ல, நான் உங்ககிட்ட நல்ல கவனிங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க. இருக்கிறத எல்லாம் போட்டாங்க. இப்ப பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் வந்தாங்க, எல்லாரும் போட்டாங்க. அவங்க எல்லாம் என்ன போட்டாங்க? அவனுடைய பரிபூரணத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து போட்டாங்க. அதாவது என்னன்னா, தனக்குன்னு வைத்துக் கொண்டு, தனக்கு தேவையானதை வைத்துக் கொண்டு ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. ஆனா அந்த விதவையோ அவளுக்கு உண்டானது அனைத்தையும் போட்டு விட்டான். இப்ப அதுதான் இந்த நீதிமொழிகள் 3:9 நமக்கு வலியுறுத்துகிறது. நான் ஆண்டவரை எப்படி கணப்படுத்த வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அதற்காக தான் இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன். எனக்கு நேரம் இல்லாததுனாலதான் வேகமாக போக வேண்டிய ஒரு சூழல். வேகமாக போகும், அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய கருத்தையும் சொல்லணும். அப்ப அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் எனக்கு அதிகாரியாக இருக்கிறார். ஆண்டவர் என்னை உருவாக்கினார், எனக்கு இந்த பூமியை கொடுத்தார், அதை வாழ்விடமாக மாற்றி கொடுத்தார், எனக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். நான் செய்கிற தொழில் அவர் எனக்கு கொடுத்தது, எனக்குள் இருக்கிற ஜீவன் அவர் கொடுத்தது. எல்லாமே அவருடையது. அப்போ அவருக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கும் போது எப்படி கொடுக்கணும்? எப்படி கொடுக்கணும்? என்னமா என்னங்க? ஏன்னா அவர்தான் நமக்கு கொடுக்க வேண்டும். கரெக்டா? இப்ப நான் வேலை செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய உழைப்பு அப்படின்னு நினைச்சு நாம செய்யறோமா?
அல்லது அந்த உழைப்பை அவர் எனக்கு கொடுத்தார், அந்த பலாபலன் அவர் எனக்கு கொடுத்தது, ஆகவே நான் அவருக்கு கொடுப்பேன், அவர் எனக்கு கொடுப்பார் என்ற மனநிலை நமக்கு வருகிறதா? இதான் கேள்வி. நான் சொல்றது புரியுதா? அதைதான் அந்த ஏழை விதவை செய்து காட்டினார். அந்த ஏழை விதவை என்ன செஞ்சான்னா, தாங்கிட்ட இருக்கிறது, அவளுக்கு வேற ஒண்ணும் இல்லை, அதுதான் அவளுக்கு உணவாக கூட இருக்கலாம், அவளுடைய வாழ்வாதாரம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில அவள் காணிக்கை செலுத்துகிறார் ஆண்டவருக்கு, தன்னுடைய எல்லாவற்றையும் போட்டு விடுகிறார், எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு செலுத்திட்டார். அப்ப எல்லாவற்றையும் கொடுத்ததுனாலதான் ஆண்டவர் அந்த பெண்மணி செலுத்தின அந்த காணிக்கை தான் அங்கீகரிக்கப்பட்டதாக சொன்னாரே ஒழிய, ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் பெரிய பெரிய பொக்கிஷங்களை எல்லாம் கொண்டு வந்து செலுத்தினார்களே, அதை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நமக்கு வர வேண்டிய மனநிலை இப்படித்தான் வர வேண்டும். ஆண்டவரை நான் கனப்படுத்துகிற சூழ்நிலை எனக்கு வர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் மட்டும் பத்தாது, நான் என்னுடைய பின் சந்ததிக்கு அதை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். நான் வளர்ந்தா மட்டும் போதாது. இன்னைக்கு கிறிஸ்தவம் ஏன் நலிந்து சுருங்கி போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேற ஒண்ணும் கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. நாம் பின் சந்ததியை வளர்த்தெடுக்க தவறியதுதான் இதற்கு மூல காரணம். நாம பயபக்தியா இருக்கிறோம், நாம கர்த்தருக்கு பயபக்தியோட இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்முடைய பின் சந்ததியை அந்த பயத்தோடும் அந்த நடுக்கத்தோடும் உருவாக்கினோமா என்ற கேள்வி நமக்கு இருக்கிறது. அப்ப இந்த கேப்பை நாம் சரி செய்யாத வரையில் இதே சூழல் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இதே சூழ்நிலை தான் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் ஒரு காலம் மறந்து விடவே கூடாது. ரெண்டு பேரு என்ன பண்ணாங்களா? கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி வர்றாங்க. 2 பேர் வந்தாங்க. ஒருத்தன் என்ன பண்ணான், நான் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க போறப்பான், கொடுப்பான், நல்லது, நல்ல விஷயமாச்சு, குடு, சந்தோஷம் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் என்ன செஞ்சானா, ஒரு வட்டம் போட்டான். என்ன பண்ணா, ஒரு வட்டம் போட்டு தன்னிடத்துல இருக்கிற பணத்தை எல்லாம் மேல தூக்கி போட்டான். போட்டுட்டு எவ்வளவு பணம் அந்த வட்டத்துக்குள் விழுகிறதோ அதெல்லாம் கடவுளுக்கு, மீதி எல்லாம் எனக்கு. ஒரு அழகான முடிவு. ஒருத்தன் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணான். இன்னொருத்தன் என்ன சொன்னான், இன்னொரு பேட்டர்னை சொன்னான். அவன் என்ன பேட்டர்னை சொன்னான் தெரியுமா? அவன் சொன்ன பேட்டர்ன் தான் ரொம்ப சூப்பர். நீ எல்லாம் வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து கடவுளை நிறுத்தக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? வட்டம் போட்டெல்லாம் நீ கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க கூடாது. எப்படி நான் செய்ய போறேன்? அவன் சொன்னான், நான் தூக்கி மேல போடுவேன், மேல இருந்து எடுத்துக்கிறதெல்லாம் அவருக்கு, கீழே வர்றதெல்லாம் எனக்கு. இன்னைக்கு இதாங்க நாம நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கோம், நிறைய பேட்டர்ன்ஸ். ஒருத்தர் வட்டம் போட்டு காணிக்கை கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் தூக்கி போடுறேன், மேல கடவுள் மேல இருக்கிறாரு, வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், நான் எதையுமே கண்ட்ரோலே பண்ணேன், தூக்கி போடுறேன், அவர் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாம் எனக்கு. இந்த மனநிலை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடிப்படை ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அந்த விதவை செய்த அந்த முறைதான் சரியான முறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள் லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்,
அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில போடுவார்கள். இந்த அனுபவம் நமக்கு வேணுங்க. இந்த அனுபவம் தான் நமக்கு வேண்டும். இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லி செய்தியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினத்துல இன்னும் நாம் பல்வேறு காரியங்களை குறித்து பேசலாம். இந்த செய்தியை நாங்கள் 3 வகையாக பிரித்திருக்கிறோம். 3 வகையாக. அதாவது கர்த்தருக்கு கொடுங்கள், நம்பர் 1. நம்பர் 2, உங்களை கொடுங்கள். நம்பர் 3, ஊழியத்திற்கு கொடுங்கள். இன்றைக்கு கர்த்தருக்கு கொடுங்கள் என்ற அடிப்படையில பேசிக் கொண்டிருக்கிறோம். நாளைய தினத்துல உங்களை கொடுங்கள், உங்களை கொடுக்க வேண்டும். நீங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். 3வது, ஊழியத்திற்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 3 அடிப்படையிலான செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்வதற்காக இங்க வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு ஒரு உண்மை சம்பவம், நடந்த சம்பவம். தயவு செய்து ஒரு 5 நிமிடம் எனக்கு கொடுங்க, நான் முடித்து விடுகிறேன். பத்திரிகை செய்தியை நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப இது ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். கவனிங்க. இதுல ஒரு ஆச்சரியமாவும் இருக்கலாம், நீங்க நம்பாம கூட இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை, இதான் உண்மை. அதாவது பத்திரிகை செய்தி படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பத்திரிகை செய்தி என்ன சொல்றது அப்படின்னா, சாம் நரிமன் என்ற ஒரு அட்வொகேட் டெல்லியில காவிரி பிரச்சனைக்காக சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி கொண்டிருக்கிறார். அந்த வாதாடின செய்தியை அன்னைய தேதியில எனக்கு பத்திரிகையில நான் பார்த்து படிச்சுக்கிட்டு அப்ப படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு உணர்த்துதலை எனக்கு கொடுத்தார். என்ன உணர்த்துதல்னா, இந்த வசனத்தை தான் உணர்த்தி, இந்த வசனத்தை சொல்லி, நீ உடனடியாக சாம் நரிமனை தொடர்பு கொள்ள வேண்டும். சித்தராமையா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகாவை தொடர்பு கொள்ளணும்னு சொன்னார். முடியல. நம்புற மாதிரி இருக்கா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருத்தர். உண்மை நடந்தது. நடந்த உண்மை தயவு செஞ்சு கேளுங்க. ஆண்டவர் ஒரு உணர்த்துதலை கொடுத்தார். இந்த செய்தி என்ன செய்தி? கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல நரிமன், சாம் நரிமன் என்பவர் யாருன்னா, அவர் ஒரு அட்வொகேட். அவர் யாருக்கு அட்வொகேட்னா, கர்நாடகா மாநிலத்தினுடைய அட்வொகேட். அவர் எதற்காக வாதாடி கொண்டிருக்கிறார்? நாங்க தண்ணி தர முடியாது, கர்நாடகால இருந்து தண்ணியை கொடுக்க முடியாது. ஏன்னா தண்ணி இல்ல, அந்த இருக்கிற தண்ணி பெங்களூருக்கு மட்டும்தான் போதுமானது. ஆகவே எங்களால தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு வாதாடி கொண்டிருக்கிறார். அந்த செய்திய அன்னைய தேதியில நான் படிக்கிறேன். படித்த உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்த்துதலை கொடுத்தால், உடனடியாக நீ தொடர்பு கொள்ள வேண்டும். எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களுக்கு புரியாத மாதிரிதான் எனக்கும் புரியாம இருந்தது. நான் எப்படி சீஃப் மினிஸ்டர், எனக்கு எந்த சம்பந்தம்? நான் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்தா பரவாயில்ல இல்லையா? இப்ப எனக்கு அவர் தெரியுங்க, எனக்கு அறிமுகமானவர், நான் அவர்கிட்ட பேசலாம். நான் சம்பந்தம் இல்லாத ஆளு, நான் ஒரு ஊழியக்காரன். நான் எப்படி சீஃப் மினிஸ்டர் சித்தராமையாவை தொடர்பு கொள்ள முடியும், அல்லது சாம் நரிமனை தொடர்பு கொள்ள முடியும்? தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் அதை தீவிரமாக எனக்கு உணர்த்தினபடியினால நான் என்ன பண்ணேன், ரொம்ப நேரம் யோசிச்சு 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 ஒரு முடிவுக்கு இன்டர்நெட்ல போய் அவங்க இமெயில கண்டுபிடிச்சு, இமெயில் 2 கிடைச்சது. சாம் நரிமனுடைய இமெயிலும் சீஃப் மினிஸ்டர் சித்தராமையாவோட இமெயிலும் கிடைச்சது. கிடைச்ச உடனே இதெல்லாம் என்கிட்ட ப்ரூஃப் ஆயிருக்கு, நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னாரு. இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து இன்னொரு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17-14 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 17-14. ஆமா, இந்த அடிப்படையை வைத்து ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணி
நான் உங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சிட்டு என்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நானு அமைதியாயிட்டேன். அவ்வளவுதான் நமக்கு செய்ய முடியும். நமக்கு வேற ஒண்ணும் தெரியாது, வேற வாய்ப்பும் கிடையாது. இது ஆண்டவர் வலியுறுத்துற படியினால நான் அதை செஞ்சுட்டு விட்டுட்டேன். என் வேலை முடிஞ்சிருச்சுப்பா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அடுத்த ஹியரிங் வருகிறது. அந்த ஹியரிங்குடைய செய்தியும் வருகிறது. அந்த செய்தியில என்ன தகவல் வருது அப்படின்னா, கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த சாம் நரிமன் அன்னைய வாய்தாவில போய் நின்று என்னன்னு சொல்றாரு, நான் 2000 டிஎம்சி மட்டும் கொடுக்குறேன், வேற கொடுக்க முடியாது. எவ்வளோ? தண்ணியே கொடுக்க முடியாது, தண்ணியே கிடையாது அப்படின்னு வாதாடிட்டு இருந்த அவரு இப்ப என்னன்னு போய் சொல்றாரு, 2000 கொடுக்குறேன், 2000 அப்படின்னு சொல்ற. ஆனா நீதிபதி என்னன்னு சொல்றாரு, 2000 பத்தாது, நீ 6000 கொடுக்க வேண்டும். எவ்வளவு கொடுக்கணும்? 6000 கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு எழுதி வச்சுட்டார். இந்த தகவல் வந்த மறுகணமே என்ன பிரச்சனைன்னா, கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றம் கூடி மிகப்பெரிய கலைபரம் நடக்கிறது. யார கேட்டு அவரு 2000 கொடுக்குறேன்னு சொன்னாரு, அவங்க 6000 சொன்னாங்க. யார கேட்டு சொன்னாரு? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுத்தது? இதெல்லாம் பதிவு இருக்கிறது, நீங்க வேணா வெரிஃபை பண்ணிக்க முடியும். எப்படி 2000 கொடுத்தேன் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? அதுக்காக தானே உங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறோம். நீங்க போய் ஏன் 2000 கொடுக்குறேன்னு சொல்லுவோம், அவர் ஏன் இதுக்கு 6000 சொன்னாருன்னு மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்ன நடந்தது தெரியுமா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, நான் ரிசைன் பண்ணிடுறேன், நான் இனிமே என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்காக வாதாட மாட்டேன், என்ன விட்டுருங்க, அவ்வளவுதான், இனி நான் என்ன பண்ண மாட்டேன், வாதாட முடியாதுன்னு சொல்லி அவர் ரிசிக்னேஷன் போட்டார். அதுக்கப்புறம் எல்லாம் பெருந்தலைகள் ஓடி போய் இல்ல இல்ல பரவாயில்ல, என்ன பண்றது, வேற வேணா ஆனா பாத்துக்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு அதை தீர்த்து வச்சுட்டாங்க. முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சிச்சு, சரி ஏதோ ஒரு காரியம் நடந்ததுன்னு சொல்லி நான் அமைதியா இருக்கேன். அந்த பருவமழை வந்தது பெங்களூர்ல. அந்த பருவமழை வந்த போது நான் இங்க சுத்தமா மறந்துட்டேன். இந்த செய்தி எல்லாம் எனக்கு மறந்து போச்சு. ஆனால் ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்துகிறாரு, நான் உனக்கு சொன்னனே இது பாத்தியா அப்படின்னு சொன்னார். என்ன பாத்தியா அப்படின்னா, அதே சீஃப் மினிஸ்டர் பத்திரிகை செய்தி கொடுக்கிறாரு, நான் 50 வருஷமா பெங்களூர்ல இருக்கிறேன், இதுவரையிலும் இப்படிப்பட்ட மழையை நான் எந்த காலத்திலும் பார்த்ததே இல்லை. இந்த தகவலும் இருக்கிறது, உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம காவா எவ்வளவு பெருசு, 1 அடி 1.5 அடி அகலம் தான், கரெக்டா? நம்ம ஊர்ல எல்லாம் காவா எப்படி இருக்கும், 1 அடி 1.5 அடி தான் காவா. நம்ம தெருவுல போடுவாங்க தெரியுமா, அவ்வளவு பெருசுதான். ஆனா பெங்களூர்ல காவா பார்த்திருக்கீங்களா? பெங்களூர் போயிருக்கீங்களா யாராவது? பெங்களூர் தெரியுமா எவ்வளவு பெரிய காவா தெரியுமா? இந்த இந்த பாதியில பாதி இருக்கும் ஒரு காவா. ஒவ்வொரு தெருவிலும் இந்த அகலத்துக்கு இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு அகலம், இதுல பாதி அளவு இருக்கும் காவாயினுடைய அகலம் பெங்களூர்ல. ஆனா அது அத்தனையும் நிரம்பி பெங்களூரை தத்தளிக்க ஆரம்பித்தது. பெங்களூர் தத்தளிக்க ஆரம்பிச்சு, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே எழுப்பி நிக்கலாம், ஒரு நிமிடம் எல்லாரும் எழுப்பி நிக்கலாம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இப்படிதான் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். ஆண்டவர் நம்மை இப்படிதான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நம்முடைய மடியில போடுகிற அந்த சூழலுக்காக நாம் வாழ போகிறோமா, அல்லது நான் என்னால் புரிஞ்சது ஆண்டவர் கொடுப்பேன், நான் எனக்குன்னு வச்சு கொண்டு நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்ற மனநிலையோடு நான் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன்?
ஆண்டவரை எப்படிப்பட்ட கணத்தோடு நான் ஆண்டவரை அணுக போகிறேன், எந்த விதமான கணத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன் என்பதை நாம் இன்றைக்கு முடிவு செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இது உண்மை சம்பவம். இது உண்மை சம்பவம். ஒரு சாதாரண என்னுடைய மெயில அவங்க பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது, நிச்சயமா சொல்ல முடியும். ஆனாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுகிற கர்த்தராக அவர் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்துல நாம் நினைப்போம். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், நமக்கு அதிகாரியாக இருக்கிறார். அவர் நம்மை சகோதரன் என்று அழைக்கிற கர்த்தராக இருக்கிறார். நான் அவருடைய சகோதரனாக சகோதரியாக வாழக்கூடிய உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, உண்மை நான் எப்படி கனப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆண்டவரே உண்மையை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. நான் இப்படிதான் போய் கனப்படுத்த விரும்புகிறேன், நான் இப்படிதான் போய் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். நீங்க தான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர், நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய கரம் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது, உம்முடைய வல்ல கரம் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், நீர் எனக்கு வேலையை கொடுத்திருக்கிறீர், நீர் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறீர், நீர் எனக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர், எனக்கு படிப்பை கொடுத்திருக்கிறீர், எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர், எனக்கு வேலை செய்ய அந்த தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறீர். ஊழியத்தை செய்வதற்கான தாளந்துகளையும் நீங்க தான் எனக்கு தந்திருக்கீங்க. ஆகவே அந்த அடிப்படையிலே நான் உம்மை கனப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில அந்த மனநிலையோடு நான் உம்மை கனப்படுத்த நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அன்பு கூர்வே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆழமாய் அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு உள்ளத்தோடு அன்பு கூர்வே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இது மலையூதம் என்றே. எபினேசரே எபினேசரே, இது மலையூதம் என்றே. இது மலையூதம் என்றே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு அன்பு கூர்வேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை.